ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையில இருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு இன்ஜினியரிங் முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சேலரி வந்து பாத்தீங்கன்னா 25,000 சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 240 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 19/4/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க கைஸ், இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கூட நெல்வேலியில இருந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இரண்டு வகையான பணிகளுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிலேயே வந்து எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கலுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 100 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படுறது வந்து சொல்லிங்க. டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். இல்ல நீங்க 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 12th முடிச்சிருந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி இல்லைன்னா என்டிசி இந்த மாதிரி எடுத்து முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது இண்டஸ்ட்ரியல் மைன்ஸ் அண்ட் மைண்ட் சப்போர்ட் சர்வீஸ்ல வந்து 3 இயர்ஸ் ட்ரைனிங். சேம் வந்து 10th முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்ல அப்படின்னா ஐடி என்டிசி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா 10th முடிச்சிருந்து என்ஏசில வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் போதும், அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள். 139 காலி பணியிடங்களை வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சொன்னது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 50% வந்து மார்க் வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டி ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as per வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து அப்ளிகபிளா இருக்கும். சோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ குரூசியல் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 18 வயசு நம்பரா இருக்கணும். யூஆர் இடபிள்யூஎஸ் அப் டு 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி இருந்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அப் டு 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேல சொன்னதுதான். அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து அப்ளிகபிள். பிளஸ் எக்ஸ் சர்வீஸ் இருந்தாலும் சரி நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். சோ இந்த எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 18,000 சம்பளம், செகண்ட் இயருக்கு வந்து 20,000 சம்பளம், தேர்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 22,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. மைன்ஸ் அண்ட் மைண்ட் சப்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 17,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயருக்கு வந்து 14,000 வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் இயருக்கு வந்து 18,000 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்டகரி டீடைல்ஸ் பத்தி இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஓபிஎஸ் சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 249 காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால வந்து 7:4 அந்த மாதிரி ஸ்லாட் ரிலேட்டட்ல தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மூலமா வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய மார்க் ரிலேட்டட்ல வந்து அந்த பேஸ் பண்ணி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ட்ரைனிங் டீடைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மெடிக்கல் ஃபிட்னஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிள் ட்ரைனிங் வந்து என்னென்ன மாதிரி எலிஜிபிள்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து என்னென்ன மாதிரி ஃபைல் டைப்ல இருக்கணும், எவ்வளவு சைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 டாக்குமெண்ட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் டீடைல்ஸ் நீங்க பிஃபோரே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து 19/4/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு சோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இங்க இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஆஃப்லைன்ல ஃபில் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டிடுங்க. உங்க போட்டோ ஒட்டிட்டு கீழே சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. நீங்க என்ன ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க, அதாவது என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, உங்களோட நேம், அதே மாதிரி ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம், ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, பிரசன்ட் அட்ரஸ், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வித் அதோட டீடைல்ஸ்,
அதோடைய ஃபாதர்ஸ் நேம் அவார்டு, பிரசன்ட் அட்ரஸ், அவங்களோட டீடைல்ஸ், அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் லேண்ட் மார்க், சோ இந்த மாதிரி டீடைல்ஸ். இதுக்கு ஏதாவது முன்னாடி வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்களா, இல்ல நாமினேட் ஆயிருக்கீங்களா, சோ அதே மாதிரி வேக்சினேஷன் கரெக்டா எடுத்திருக்கீங்களா இல்லையா, சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து அனுப்பணும். மேல நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இதே ஆஃப்லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.